கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவங்க சைலண்ட் கேம் நம்ம பார்க்கும்போது பேபி நெல்லோட சாப்டர் 1. வாங்க சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பேபியை அடாப்ட் பண்ணி பேபி சிட்டிங் பண்ண போகிறோம். அதை பற்றி இதில் சொல்லினுக்கிறாங்க. இப்போ அந்த பேபியை பேபி சிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேவா? வாய் ரொம்ப டிஸ்டாக வருது. வீடு எதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அது 10வது நம்பர்னு கண்டுபிடிச்சேன். அதில் கீழே இருக்கிற ஃப்ளவர் பாட்லேருந்து கீ எடுக்க சொன்னானுங்க. எடுத்தேன். எடுத்தோடனே அந்த பேபியை பார்த்தாச்சு. டைட்டில் போட்டானுங்க, பேபி இன் எல்லோ. பேய் வீடியோன்றதுனால பேய் மாதிரி வாய்ஸ் கொடுக்குறேன். சும்மா சொன்னாங்க, தொண்டை கட்டின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இவனுக்கு போய் சாப்பாடு ஊற்றணுமா. ஃப்ரிட்ஜில் பால் பாட்டில் இருந்தது, எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ இவன் வர ஆகி போயிட்டான். பேபி நெல்லோனா ஆகிதான் போல கைஸ். தின்ட்டு போயிடுறான் கைஸ். இவன் எப்படி அங்கே போனேன்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ இவனுக்கு ஒரு கதையை வேறு படிக்கணுமா. த பிரின்ஸ் அண்ட் த கேட். ஒரு நைட்டில் அந்த கேட் அந்த பிரின்ஸோட பெட்டை தாண்டி போச்சு. பிரின்ஸும் அந்த கேட்டும் சேர்ந்து சுற்றி பார்த்தாங்க. பிரின்ஸுக்கு அந்த மரங்கள் எதுவுமே பிடிக்கல. அந்த மரங்கள் எல்லாரையும் அழிச்சிட்டாரு. என்ன கதைடா இதெல்லாம்? மொக்கையாகவும் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லாவும் இல்லை. இப்போ அவனுக்கு ஒரு பொம்மையை போட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அப்புறமா ஒரு பொம்மையை கேட்பான். அதனால் ஒரு பொம்மையை போட்டு கிளம்பிட்டேன். மூட்டு உட்காந்து டிவி பார்க்கணும். ஏதோ ஒரு விளம்பரம் அது கைஸ். ஏதோ டோஸ்ட் மேக்கரோ ஏதோ ஒரு விளம்பரம். கைஸ் இப்போ வேறு அவனுக்கு ஒரு பொம்மையை எடுத்து போடணுமாங்க. அவன் செட்டில் பண்ணியாச்சு. அவனை டேப் பண்ணால் செட்டில் ஆகிடுவான். அதனால் அவனை செட்டில் பண்ணிட்டு இப்போ எப்படா எங்கே வந்தான்? அங்கே தான்டா இருந்த. இப்போயும் சாத்தான் சக்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் 1லேயே சாத்தான் சக்தியெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இப்போ தூங்குவாங்க டிவி பார்த்துனே. இந்த மொக்கையான விளம்பரத்தை எவனாச்சும் மாற்றினா நல்லாயிருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு எனக்கு தான் கைஸ் எடுத்து. ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டேங்குது. நைட் 2. இப்போ பாட்டில் எடுக்கணும். ஃபீட் த பேபியில் பாட்டில் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான். சரி, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும். டைப்பரை இப்போ வேறு மாற்றி ஒன்று தின்ட்டு பேல்றாங்க. டைப்பர் வேறு கண்ணு முழிச்சு ஓடித்து. கால் முழிச்சுன்னு வானுங்க. இந்த தடவை கண்ணு முழிச்சு ஓடித்து. எங்கடாது? எங்கே கைஸ் இருக்குது? இந்த ரூம்லேயும் இல்லை. இந்த ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து வெளில போன மாதிரி இருந்தது. சரி, எதுவும் பார்த்துக்கிட்டேன். இந்த ரூம் என்னோட ஓப்பனில் இருக்குது. பொட்டால் முடிச்சு பாருங்களேன் சவத்தில். மூஞ்ச பாரு. அது கண்ணை பாருங்க கைஸ். யாரோ கூகுள் செத்து வச்சுன்னுங்கிறானுங்க.
என்னடா ஆச்சு ஒரு நிமிஷத்தில் ஜம்ஸ்கேரா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுத்து கைஸ் ஃபஸ்ட்டு விளையாடும் போது. த கிங் அண்ட் த ரேபிட் 6-7. அந்த கிங் அந்த ரேபிட்டை முறைச்சி பார்த்தா கத்துறாண்டா சைக்கோ மாதிரி. அது எதுக்குடா புக்கை தட்டி விட்ட பைத்தியம் கைஸ். அந்த கதையில் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட பொம்மையை தான் போடணும். அது கிங்குக்கு அந்த முயல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் வேறு விதத்தில். அதுங்களில் ஒன்று நினச்சிக்காதீங்க கைஸ். அந்த கிங்குக்கு அந்த முயலை சாப்பிட்ணும் போல இருந்திருக்கு. கிங்கு இல்லை முடியாதோட பிரின்சஸ்லாம். டேபிளில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்கிறானுங்க கைஸ். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் ஓப்பன் பண்ண முடியாது தெரிஞ்சுட்டு டாஸ்க்கை படிக்கும் போது. அதனால் அப்படியே படிச்சுட்டேன். யார்றான் ஏதோ டோனட் மாதிரி இருக்கிறான். முன்னாடி வச்சு பரவாயில்ல, ஏதோ இப்போ சாண்ட்விச் மேக்கர் தான் கொடுத்துருந்தானுங்க. இவனுங்கன்னா டோனட்லாம் கொடுக்குறானுங்க. நைட் 3 சாத்தான் குட்டி நலப்பறைகள் என்னை விட்டு போகாதானே அது கத்துது. அதான் கனவுல கூட நான் ஒன்று வச்சு செய்வேன்டான்னு ஆரம்பத்தில் ஆப்பாருது. எதுக்கடா லைட்டில் அமுதம் தேடிது டிமிட் படியுது. அமேசிங்லி ஒரு ஆடு. சூப்பர் ஆடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தான் கைஸ் பேபி நல்லா நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க கைஸ். நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு, இன்னொரு ஸ்லைஸு, 2 ப்ரெட்டு. ஒரு ப்ரெட்டு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெட்டு. இப்போ எதாவது அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு சீஸு. என்னடா சீஸ் வரல, அடடே சீஸ் வந்துட்டோம்ல. வந்துடுச்சு. இப்போ சீஸு, அதுக்கு மேலே வந்து ப்ரெட்டு. இப்போ வந்து சாண்ட்விச் ரெடின்னு பார்த்தா பொட்டாலும் ஒரு வெடி. ஏன் வெடிச்சதுன்னு தெரில. ஃபீடு மீ உன் ஸ்டெப்பெல்லாம் ஃபீட் பண்ண முடியாது. நான் பண்ணுவேன் நீ. என்னடா அது வாட்டர் பாட்டில் திடீர்னு இவ்வளோ போயிடுச்சு. என்னாச்சு? எங்கேயோ அடிச்சு விட்டான்டா, எங்கேயோ மாட்டி விட்டான்டா. ஐயோ வழியை வேற கண்டுபிடி. இங்கே இருக்குது பாட்டிலு. இப்போ நான் சுற்றிட்டு போய் அதை எடுக்கணும். புரிஞ்சித்து நம்மக்கிட்டே மேசாடா. சும்மா சொன்னாங்க கைஸ். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக அங்கே சுற்றின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. மொத்தத்தில் இந்த வீடியோவே 22 நிமிஷம் லாங்கு. நான் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கேமை ஸ்பீட் ரன் பண்ண பார்த்துக்கிறேன். இப்போ போகிறதுக்கு வர வழி தெரியாமல் சுற்றின்னு இருந்தேன் கைஸ். மூட்டு சந்தெல்லாம் முடின்னு இருந்தேன். ஐயோ கண்ணா போகிறேன். சாத்தான் உலக கண், சாத்தானின் கண். சுவாடை மேலே சுவாடை. இப்போ அது இடைப்பற மாற்றி விட்டோன்னு என்ன பண்ணுது மட்டும் பாருங்க கீஸ். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதெல்லாம் அள்ளி விட்டுருது. வித்த காமிக்க ஆரம்பிச்சிருத்துடா குழந்தை. இப்போ போய் அந்த பேசிஃபையர் எடுக்கணும். முன்னாடி அந்த ஜட்டி இந்த இடத்துல
போட்டு அடிக்குது கைஸ். இந்த ரூமு இந்த ரூமு இல்லை, இந்த ரூமு இது வந்து பயமுத்திட்டு போயிட்டு இதோ அங்கே இருக்குது பிரிக். அவ்வளோதான். இப்போ அது வாயில் வச்சு விட்டுருணும். வா 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 வா. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. பறந்துட்டு கைஸ். என்னடா கண்ணு சிவப்பாயிடுச்சு. திடீர்னு நின்று அந்த பூனை கூட உட்காந்து நிற்குது. த ஷீப் அந்த பேபியா, த பிரின்சஸ் அந்த ஷீப்பா? என்னடா இது? இப்போ தொட்டியில் போட சொல்கிறாங்க. போட்டாச்சு. இப்போ அந்த ஷீப் பொம்மையை போடணுமா? அதுக்கு போட்டுக்கிறேன். த பிரின்சஸ் அண்ட் த ஷீப். த பிரின்சஸ் அண்ட் த ஷீப். அவங்க கதையை படிப்போம். 2வது தடவை சொல்கிறேன். பிரின்சஸ் நைட்டில் ரொம்ப பசியாக இருந்தார். இப்போ எனக்கு சாப்பாடு வேணும். அந்த ஷீப்பை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ருசியாக தெரிஞ்சிச்சு. அந்த ஷீப்பை அவன் சாப்பிட்டான். அப்படிதான் இது அதனால் அப்படி சொன்னேன். ஓகேவா? அவன் என்ன சேரில் உட்காந்துங்கண்ணா என்னடா அது பெர்புனா ட்ரையாங்களே. அந்த டோனட். குட் நைட். சாப்டர் 1 இதோட முடியுது. சாப்டர் 2 உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ், பை.